இந்த மாதிரி ஒரு கடையை வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு யூடியூபருமே எடுத்ததா எனக்கு தெரியல. ஏன்னா ரோட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பல வியாபாரிகள் வந்து இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய கடையில் போய் தான் நீங்கள் பழங்கள்லாம் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி கடைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. அதாவது ஒரு குளிர்சாதன பெட்டியில் வந்து நீங்கள் வந்து பழங்களை வச்சா உங்களுக்கு அது வந்து அழுகாது. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இதை தாக்கு பிடிக்குங்க? இழப்பீடு ஆயிடுச்சுன்னா அதோடைய இழப்பை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? பணம் வாங்கி போட்டு பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கடையை தான் நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடையை வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு யூடியூபருமே எடுத்ததா எனக்கு தெரியல. ஏன்னா ரோட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பல வியாபாரிகள் வந்து இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய கடையில் போய் தான் நீங்கள் பழங்கள்லாம் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி கடைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. ஸோ அந்த ஒரு கடையில் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பழங்களை எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்காருன்னா, இங்கே ஆரஞ்சு, திராட்சை, ஸோ கருந்திராட்சை இதெல்லாமே வச்சுருக்காரு. ஸோ இந்த பழ வியாபாரியை வந்து நம்ம பேட்டி எடுக்கலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ், இந்த பழ வியாபாரி ஐயா இருக்கார். அவர்கிட்ட நம்ம வந்து அவருடைய துயரங்களும் இந்த வியாபாரத்தில் வந்து அவங்களுக்கு என்னென்ன இழப்பீடுகள், என்னென்ன வருமானங்கள் வருதுங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக கேட்போம். ஐயா வணக்கங்க. உங்கள் பேருங்க? சிவகுமார். ஐயா, நீங்கள் வந்து இந்த கடையை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த பழ வகைகள்லாம் நீங்கள் எங்கேருந்து வந்து நீங்கள் கொண்டு வரீங்க? பெங்களூரில் என்னென்ன பழங்கள் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க? அது ஆரஞ்சு, திராட்சை, கருப்பு திராட்சை, அவ்வளோதான் இப்போதைக்கு இருக்குது. ஐயா, இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேமிப்பு கிடங்கு இதெல்லாமே கிடையாது. ஒரு அதாவது ஒரு குளிர்சாதன பெட்டியில் வந்து நீங்கள் வந்து பழங்களை வச்சா உங்களுக்கு அது வந்து அழுகாது. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இதை தாக்கு பிடிக்குங்க? இது ஒரு 3 நாள் தான். அவ்வளோதான். ஐயோ, சரி, ஓகேங்க. அப்படி நீங்கள் 3 நாளில் வந்து இது ஏதாவது அழுகிருச்சுன்னா நீங்கள் அது பண்ணலன்னா கீழே போட்டுருவீங்க. ஆமாம், இது உங்களுக்கு இழப்பு தானுங்க ஐயா? ஆமாம், என்ன பண்ணுறது, தொழில் அதே தொழில்னு ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் அப்படி தான் நடத்தி ஆகணும். வருமானம் வருதோ இல்லையோ அதை பார்த்துட்டு தான் போகணும். ஐயா, இப்போ நீங்கள் இதை சம்மந்தமாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து இழப்பீடு ஆயிடுச்சுன்னா அதனுடைய இழப்பை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? பணம் வாங்கி போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்க. இந்த தொழிலை வந்து நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கீங்க? 25 வருஷமாக நடத்திருக்கேன். 25 வருஷமா? சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் இந்த ஆரஞ்சு வந்து நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 1 கிலோ ஆரஞ்சோ, திராட்சை இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 80 ரூபா. 1.5 கிலோ 100 ரூபா. திராட்சை 100 ரூபா. இது 1.5 கிலோ 100 ரூபா. 100 ரூபாங்க. சரிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் வந்து டெய்லி வந்து மக்கள் வந்து வாங்குறாங்களா, இல்லை ஒரு நாள் வருமானம் அந்த மாதிரி? நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. அது அனுசரித்து போக வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த மாதிரி வேறு என்ன பண்ணுறது, ஃபைனான்ஸ் வாங்கி பொழப்பு நடத்த வேண்டியதான். சரிங்கய்யா. நீங்கள் இந்த கடையை வந்து நீங்கள் இங்கேயே தான் எப்பவுமே ரெகுலராக வச்சுட்டு இருக்கீங்களா? மற்ற இடங்களில் நீங்கள் மாற்றி வைப்போம். வியாபாரம் சரியில்லைன்னா வேறு இடம் மாறி வைப்பீங்க. ஓகேங்க ஐயா. நீங்கள் வந்து இந்த பழ வியாபாரத்தை பற்றி நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. இப்போ இந்த ஆரஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து தான் வருதுங்களா, இல்லை தமிழ்நாட்டிலையும் இந்த ஆரஞ்செல்லாம் கிடைக்குதுங்களா? நாக்பூர்லேருந்து வருது. நாக்பூருங்க. ஆமாம். திராட்சை வந்து பெங்களூர். சரிங்க ஐயா. இந்த கடையோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஏதாவது வியூவர்ஸ் இருந்தாங்கன்னா இங்கே வந்து வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய கடையுடைய இடங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். இடங்கள் இதுக்கு 4 ரோடு. அதாவது காரமடை டு தென் திருப்பதி போகிற வழியில் 4 ரோடில். ஆமாம் ஐயா. உங்களை ஏதாவது கான்டாக்ட் பண்ணி ஏதாவது பழங்கள் வேணுனாலும் தொடர்பு கொள்ளலாங்களா? இல்லை, முடியாதுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு இருப்போம், ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேங்க. ஆமாம், நம்மளுக்கு இங்கே இன்றைக்கி வியாபாரம் சரிப்பட்டு வரலன்னா வேறு இடம் மாறிடுவீங்க. ஆமாம், அதே இடத்துல வச்சுட்டு இருந்தால் பழம் கீழே தான் போட்டணும். சரிங்க ஐயா. உங்களுடைய வியாபாரம் வளர்ந்து நீங்களும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றி. வியூவர்ஸ், இது வந்து பழ வியாபாரி ஐயாவுடைய வியாபாரத்தை பற்றியும் அதில் வரக்கூடிய இடர்பாடுகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இது போன்ற நிறைய வியாபாரத்தை பற்றியும், ஸோ அவங்க படக்கூடிய துயரங்களை பற்றியும் நம்ம இனிமேல் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மற்றும் ஒரு ரிவ்யூலாம் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.